உறவரின் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை அப்படின்னு வள்ளுவர் அழகாக அந்த குறளில் சொல்லியிருப்பார். காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எக்ஸாம் வரைக்கும் பார்க்க போகிறோம். சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே லாஸ்ட் மினிட் ரிவிஷனாக பார்க்க போகிறோம். அப்படி இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கெமிஸ்ட்ரியில் ஒரு 25 கொஷின்ஸ் வந்து கொஷின் அதனுடைய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நியூக்ளியான்கள் என்பது டேஷ் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் கொஷின் பாருங்கள். நியூக்ளியான்ஸ் மீன்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் ஆப்ஷன் பாருங்கள். புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள், நியூட்ரான்கள் மற்றும் பாசிட்ரான்கள் அப்படின்னு சொல்லி இப்படி தான் கொஷின் இருக்குது. இப்போ இதில் நம்ம நியூக்ளியான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம கொடுக்க முடியும். பாருங்கள், ஒரு ஆட்டம் அப்படின்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த சென்டரில் இருக்கிறதுக்கு பேர் நம்ம நியூக்ளியஸ். இது உங்களுக்கு தெரியும். இது நியூக்ளியஸ். இது வந்து ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த ஒரு ஆட்டம் அப்படின்னா அதில் 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டிகல் இருக்கும். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், நியூட்ரான் நியூட்ரல் சார்ஜ். ஓகே, இந்த புரோட்டான் நியூட்ரான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து P+N அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடியது தான் P+N. ஓகே, புரோட்டான் மற்றும் நியூட்ரான். அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வெளியில் இருக்கக்கூடியது. இது எலக்ட்ரான் வெளியில் ஆர்பிட்டில் இருக்கும். அப்போ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் அப்படின்றது தான் யார் இருப்பா அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க, நியூக்ளியான்கள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த நியூக்ளியான்கள் அப்படின்றது என்னன்னா இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல். ஓகே, அதை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய ஆன்சர், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் அப்படின்றது. இதில் நம்ம இன்னொரு விஷயமும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது என்ன அப்படின்னாக்கா, இப்போது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா அணு எண் அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் நம்பரில் நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் அணு எண். நம்ம பீரியாடிக் டேபிளில் ஒரு 118 தனிமங்கள் பார்க்குறோம். அந்த 118 தனிமங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்குது. அந்த அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் அது மீன் பண்ணுது. ஓகே, இதுவே நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, எலமெண்ட்டுக்கு மேலே மாஸ் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அட்டாமிக் நம்பரை Z அப்படின்ற சிம்பிளை சொல்லுவோம். மாஸ் நம்பரை ஏங்கிற சிம்பிளை நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ இந்த மாஸ் நம்பர் சொல்லும் பொழுது A = P+N அப்படிங்கிறதான் படிப்போம். அப்போ மாஸ் நம்பர் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய மொத்த எண்ணிக்கையை தான் அது சொல்லுது. ஓகே, அப்போ பாருங்கள், நம்ம என்னென்னலாம் சொல்லலாம். ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான். அதையே நம்ம நியூக்ளியான்ஸ் அப்படின்னாலும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் தான். அதே மாதிரி மாஸ் நம்பர் அப்படின்னு சொன்னாலும் நிறையன் அப்படின்னாலும் அதுவும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய மொத்த எண்ணிக்கை தான். அப்போ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் C தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பொறுத்துகை கேட்டிருக்கிறாங்க. பொறுத்துகையில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் கொடுத்து இதை யார் டிஸ்கவர் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. யார் கண்டறிந்தவர்கள்? உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியணும். இது ரொம்ப சிம்பிளானது தான். இது புரோட்டான் கண்டறிந்தது வந்து யாருன்னா கோல்டுஸ்டீன். இதுவே புரோட்டான் அப்படின்னு சொல்லி பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கூடவே சத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. பெயரிட்டவர் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். இவர் தான் அதுக்கு பெயரிட்டிருப்பார். அப்போது புரோட்டான் கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன். ஓகே, அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து இது 1.
எலக்ட்ரான் கண்டறிந்தது ஜே தாம்சன். எலக்ட்ரான் ஜே தாம்சன். நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் கண்டறிந்திருப்பாரு. அப்போ 1 2 3 அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏவில் 1 2 3 அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகே, எந்தெந்த பார்ட்டிகளை யார் யார் கண்டறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய அந்த நேமை வந்து நம்ம கொஞ்சம் மெமரியில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்குது, அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷினாக இருக்குது. நிறைய தடவை இந்த நியூட்ரான் எல்லாம் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடியலாம் எஸ்ஐவே கொஷின் கேட்டிருக்கிறாங்க, டைரக்ட் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. அதனால இது கொஞ்சம் நேம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. புரோட்டான் அப்படின்னா கோல்ட்ஸ்டீன், அது பெயரிட்டவர் ரூதர்ஃபோர்ட். ஓகே, அடுத்தது எலக்ட்ரான் அப்படின்னா ஜே தாம்சன், நியூட்ரான் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அணுவினுள் எலக்ட்ரான்களின் நீள்வட்ட பாதை கருத்தை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்க, ஜே தாம்சன், போர், சாமர்ஃபெல்ட், டி பிராலி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு கொஷின் அப்படின்னு கேட்டால், இது வந்து அணு மாதிரி அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மேஜராக ஒரு 4 மாடல் படிப்போம். அது இல்லாமல் 5th ஒன் வந்து சாமர்ஃபெல்ட் மாடல் இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 மாடல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஜான் டால்டன் அட்டாமிக் மாடல், செகண்ட் இருக்கிறது ஜே தாம்சன் அட்டாமிக் மாடல், தேர்டு வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல், ஃபோர்த்து வந்து நீல்ஸ் போர் மாடல் அப்படின்னு சொல்லி 4 மாடல் இருக்குது. லாஸ்ட் இருக்கிறது தான் வந்து இந்த சாமர்ஃபெல்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஜான் டால்டன் அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொன்னால் அணுவை பற்றிய ஒரு முதல்ல ஒரு கருத்தை சொல்லியவர் யார் அப்படின்னு கேட்டால் அது ஜான் டால்டன் அணு மாதிரி தான். அணு அப்படின்றத முதல்ல சொன்னவர், அணுவை பற்றி ஒரு முதல் கருத்தை சொன்னவர் அப்படின்னு கேட்டால் ஜான் டால்டன் அணு மாதிரி. அது இல்லாமல் அணுவை உடைக்க முடியாது அப்படின்ற அந்த கருத்தை சொன்னவரும் யார் அப்படின்னாக்கா ஜான் டால்டன் அணு மாதிரி தான். அடுத்து பாருங்க, செகண்ட் இருக்கிறது ஜே தாம்சன் அணு மாதிரி. ஜே தாம்சன் அணு மாதிரி என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா ப்ளம் புட்டிங் அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதாவது அப்படி இல்லைன்னா தர்பூசணி பழம் மாதிரி அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஒரு வாட்டர்மெலன் இருக்குன்னா அதை நம்ம கட் பண்ணுனா அந்த கட் பண்ண மாடல் என்ன ஷேப்பில் இருக்குதோ அதுதான் ஒரு அணுவினுடைய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லிருப்பாரு. அந்த தர்பூசணி பழத்தில் சீட்ஸ் எப்படி உள்ளே புதைஞ்சிருக்குதோ அப்படி தான் ஒரு அணுக்குள்ளார எலக்ட்ரான்கள் புதைந்து காணப்படும் அப்படின்ற அந்த கருத்தை சொல்லியிருப்பாரு. அப்போ ஜே தாம்சன் அணு மாதிரியை பொறுத்த வரைக்கும் ப்ளம் புட்டிங் அட்டாமிக் மாடல் அப்படின்னு கேட்டாலும், தர்பூசணி பழம் மாதிரின்னு கேட்டாலும், அல்லது கொய்யாப்பழம் மாதிரி அப்படின்னு கேட்டாலும், அல்லது உலர் திராட்சை கேக்கில் பொதித்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்து ஜே தாம்சன் அணு மாதிரி தான். ஓகே, ஜே தாம்சன் அணு மாதிரி இந்த அட்டாமிக் மாடல் வந்து 1904 சொல்லிருப்பாரு. அதுக்காக அந்த எலக்ட்ரானை வந்து டிஸ்கவர் பண்ணது அவர் தான். நம்ம மேலே கொஸ்டினில் பார்த்தோம், எலக்ட்ரான் அவர் தான் டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரான் அப்படின்ற அந்த கருத்தை அவர் சொல்லியிருப்பாரு. அதனால் அவருக்கு 1906 நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, தேர்டு வந்து யார் வருவா அப்படின்னாக்கா ரூதர்ஃபோர்ட் மாதிரி வருவார். ரூதர்ஃபோர்ட் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டத்துக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பார். அப்போ நியூக்ளியஸ் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க, ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ரூதர்ஃபோர்ட் தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகே, இப்போது ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா எலக்ட்ரான்கள் வந்து பொதிந்து ஒரே இடத்துலலாம் இருக்காது. யார் மாதிரி மாதிரினா ஜே தாம்சன் மாதிரி சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரான்கள் பொதிந்திருக்குன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இருக்காது. சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும் ஒரு ஆட்டம்னா அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொன்னது வந்து ரூதர்ஃபோர்ட் சொல்லிருப்பாரு. லாஸ்ட் இருக்கிறது போர் மாதிரி. இந்த போர் மாதிரியில் இவர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னாக்கா ஒரே இடத்துல எல்லா எலக்ட்ரானும் நியூக்ளியஸை சுற்றி வராது. ஓகே, ஒரே இடத்துல எல்லா எலக்ட்ரானும் ஒரே இடத்துல சுற்றி வராது. இந்த மாதிரி நிறைய ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இந்த ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் அப்படிங்கிறத சொல்லிருப்பாரு. இதை சொன்னது வந்து யாருன்னா நீல்ஸ் போர். ஓகே, ஜே தாம்சன் மாதிரியில் இவருடைய அணு மாதிரி இப்படி சொல்லிருப்பாரு, இப்படி தான் இருக்கும் ஆட்டம் அப்படின்னு சொல்லி. இதுவே வந்து ரூதர்ஃபோர்ட் சொன்னோம். ரூதர்ஃபோர்டுடைய மாதிரி ரூதர்ஃபோர்டில் சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும். இதுதான் ஆட்டம். இது சுற்றி என்ன செய்யும் அப்படின்னாக்கா எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸை சென்டராக வச்சு சுற்றி வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருப்பாரு. ஒரே இடத்துல பொதிஞ்சலாம் இருக்காது, எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கும், இந்த சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருப்பாரு. ஓகே, அப்போ ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல டிஃபர் ஆகும். ஓகே, இதில் இந்த சாமர்ஃபெல்ட் மாதிரி அப்படின்றது என்னன்னா அணுவினுள் எலக்ட்ரான்கள் நீள்வட்ட பாதை கருத்தை கூறியவர் அப்படின்னு சொல்கிறோம். லைக் சோலார் சிஸ்டம், நம்மளுடைய சோலார் சிஸ்டம் தெரியும், சென்ட்ரல் சன் இருக்குது,
அதை சுற்றி வரக்கூடிய அதை சுற்றி வந்து பிளானட் சுற்றி வந்துட்டு இருக்கு. அந்த சுற்றி வரக்கூடிய அந்த பாதைக்கு பேர் ஆர்பிட். அதே மாதிரி சென்டரில் இங்கே வந்து சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. அதை சுற்றி வரக்கூடிய பாதைக்கு பேர் ஆர்பிட் தான். அதில் இங்கே எலக்ட்ரான் சுற்றி வருது. அங்கே கோள்கள் சுற்றி வரும், இங்கே எலக்ட்ரான்கள் சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீள்வட்ட பாதையில் ஓகே நீள்வட்ட பாதையில் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நீள்வட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் அப்படின்றத சொன்னது வந்து யாருன்னாக்கா சாமர்ஃபெல்ட் மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த மாதிரியான இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சாமர்ஃபெல்ட் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின், பொருத்தமான இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் தி கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கிராமில் சொல்லியிருக்கிறாங்க. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானுடைய மாஸ் இதெல்லாம் எதை கேட்குறாங்க அப்படின்னா மாஸில் சொல்கிறாங்க. மாஸில் நம்மளுக்கு கேஜிலையும் தெரியணும், அதே சமயத்தில் கிராம்லேயும் தெரியணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இங்கே எலக்ட்ரான் எழுதுறேன். அடுத்தது வந்து புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். புரோட்டானுக்கு ப்ளஸ் சார்ஜ், நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ். ஓகே, ஃபஸ்ட்டு எழுதுறது கேஜியில் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இருக்கிறது கிராமில் கொடுக்குறேன். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கிங்க. எலக்ட்ரானுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னா 9.1 × 10⁻³ kg. ஓகே, புரோட்டானுக்கு எவ்வளோனா 1.6 × 10⁻27 kg. நியூட்ரானுக்கு 1.6 × 10⁻27 kg. இது வந்து கேஜில் நம்ம எழுதும் போது. ஓகே, அதே சமயத்தில் கிராமில் கேட்குறாங்க. ஓகே, இதே சமயத்தில் இதனுடைய மாஸ் இங்கே எழுதுறது எல்லாமே மாஸ். இந்த மாஸ் வந்து கிராமில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரானுக்கு 9.1 × 10⁻28 கிராம். புரோட்டானுக்கு 1.6 × 10⁻24 கிராம். இதுவும் 1.6 × 10⁻24 கிராம். ஓகே, இதுவே வந்து ஏஎம்யூவில் சொல்லுவாங்க. ஏஎம்யூ அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது பேர். அப்படி கேட்டாங்கன்னா புரோட்டானுக்கு 1, நியூட்ரானுக்கும் 1. ஓகே, புரோட்டானுக்கு 1, நியூட்ரானுக்கு 1. எலக்ட்ரானுக்கும் 1 அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் இருக்கக்கூடிய மாஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய மாஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா புரோட்டானுடைய மாஸ் 1. இந்த 1 1837 பார்ட்டாக பிரித்தா, அதாவது புரோட்டானுடைய மாஸை 1837 பார்ட்டாக பிரித்தா அதில் ஒரு பார்ட் எவ்வளவு மாஸ் வருமோ அதுதான் வந்து எதுக்கு வரும்னா எலக்ட்ரானுடைய மாஸ். அப்போ இதனுடைய மாஸ் வந்து 1/1837 1837 ஒரு பங்கு அப்படின்றது தான் எலக்ட்ரானுடைய மாஸ். அப்போ யாருக்கு ரொம்ப குறைவான மாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா புரோட்டானை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானுக்கு தான் ரொம்ப குறைவான மாஸ். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போது இப்படி எழுதணும். இது வந்து புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்குமான மாஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா 1:1/1837 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதில் ஏஎம்யூ அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஏஎம்யூ அப்படின்னாக்கா அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்லுவோம். ஏஎம்யூனா அதில் இருக்கிறது தான் அணுநிறை அலகு. கார்பன் 12ல் ஒரு பங்கு பிரித்தோம்னா ஓகேவா, 12ல் ஒரு பங்கு பிரித்தோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து ஒரு ஏஎம்யூ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஒரு ஏஎம்யூ அப்படிங்கிறது கார்பன் 12ல் ஒரு பங்கு, 12ல் ஒரு பங்கு எடுத்துக்கணும். ஒரு பங்கு எடுத்து பிரித்தோன்னா அதில் ஒரு பங்கு எவ்வளோ வருதோ அதுதான் ஒரு ஏஎம்யூ, அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரானுடைய மாஸ் எல்லாமே கிராமில் கொடுத்துருக்குறாங்க. 9.1 × 10⁻24 அப்படின்றது எலக்ட்ரானுக்கு பொருத்தமான இணை தான் கேட்டிருக்கிறாங்க. எலக்ட்ரானுக்கு 9.1 × 10⁻24 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. புரோட்டானுக்கு 1.6 × 10⁻28 கிராம். நியூட்ரானுக்கும் 1.6 × 10⁻28 கிராம். ஓகே, அப்போது இது எதுவுமே கரெக்டாக இல்லை. நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்கிறது வந்து பொருத்தமானது கேட்டிருக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரானுக்கு என்ன வரணும்? எலக்ட்ரானுக்கு 10⁻28 வரணும். நியூட்ரானுக்கு என்ன வரணும்? நியூட்ரானுக்கு 10⁻24 அப்படிங்கிறது வரணும். புரோட்டானுக்கும் 10⁻24. ஓகே, புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூ தான். அப்போ ஆன்சர் பாருங்கள், நியூட்ரான் மின்சுமை 0 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகே, அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 5th கொஷின்.
கூற்று 1 நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக பார்க்கலாம். கூற்று 1 புரோட்டான்கள் கண்டறிந்தவர் ஜோனஸ் சால்க். கூற்று 2 இவை நேர்மின் சுமை உடைய துகள்கள். கூற்று 3 இவை ஒரு அணுவின் உட்கருவினுள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு தெரியும் புரோட்டான்களை கண்டறிந்தவர், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜே தாம்சன் கண்டறிஞ்சிருப்பாரு. புரோட்டான் அப்படின்னு சொன்னால் கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். ஓகே, அப்போது கண்டிப்பாக யார் கிடையாது, இந்த ஜோனஸ் சால்க் அப்படின்றவர் கிடையாது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து புரோட்டான் கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். கோல்ட்ஸ்டீன் கண்டறிஞ்சிருப்பாரு. இதுக்கு பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் வந்து ரூதர்ஃபோர்ட் பெயரிட்டிருப்பார். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இதில் செகண்ட் பாருங்கள், இவை நேர்மின் சுமை உடையது. புரோட்டான் அப்படின்னாலே பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் தான். ஓகே, தீஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள், தீஸ் ஆர் பிரசன்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். இது அணுவின் உட்கருக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்டு. அப்போ எது மட்டும் தவறு அப்படின்னாக்கா ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் தவறானது. ஒன்லி 1 இஸ் இன்கரெக்ட் அப்படின்றது ஆப்ஷன் சி இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பனவற்றுள் எந்த ஒரு விசையினால் ஒரு அணுக்கருவினுள் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒன்றாக இருக்க முடிகிறது? ஓகே, இது ரொம்ப ஒரு சூப்பரான கொஸ்டின். இது என்னன்னா, ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டத்துக்குள்ளார சென்டரில் இருக்கக்கூடியதுக்கு பேர் நியூக்ளியஸ் அப்படின்னு பேர். இந்த நியூக்ளியஸில் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னோம், புரோட்டான், நியூட்ரான். அப்போ புரோட்டான், நியூட்ரான் இருக்கா. இது நான் இந்த இடத்துல நியூக்ளியஸ் இங்கே போடுறேன். இது நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோன்னா புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லி நிறைய புரோட்டானும் நியூட்ரானும் ரொம்ப சின்ன இடத்துல, ஏன்னா ஆட்டமே சின்னது, நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதில் ரொம்ப சின்ன ஒரு இதுதான் அதனுடைய நியூக்ளியஸ் அப்படின்றது. அதை நம்ம ரொம்ப சின்னது, வெறுங்கனால நம்மளால ஆட்டத்தையே பார்க்க முடியாது. அப்படி ரொம்ப சின்ன இடத்துல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸில் புரோட்டானும் நியூட்ரானும் எப்படி வந்து ஒரே இடத்துல இருக்குது அப்படின்றத அந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப குறைவான இடத்துல இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரானுக்கு எந்த சார்ஜும் கிடையாது, புரோட்டானுக்கு மட்டும்தான் சார்ஜ் இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானுக்கு எல்லாத்துக்குமே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, புரோட்டானுக்குலாம் ப்ளஸ் சார்ஜ், நியூட்ரானுக்குலாம் நியூட்ரல் சார்ஜ். அப்போ புரோட்டானுக்கு எல்லாமே ப்ளஸ் சார்ஜா. அப்போது நம்மளுக்கு தெரியும், சேம் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல வரும். ஆப்போசிட் சார்ஜாக இருந்ததுனா தான் அந்த இடத்துல நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே சேம் சார்ஜ் தான். அப்போ நம்ம இதை வந்து யோசிக்கணும், நியூட்ரானுக்கு வந்து அந்த இடத்துல சார்ஜ் இல்லை, புரோட்டானுக்கு மட்டும்தான் சார்ஜ் இருக்குது. இதை எப்படி வந்து அந்த குறைவான இடத்துல எப்படி இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ யோசிச்சோன்னா இந்த இடத்துல அந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையில ஒரு விசை அப்படிங்கிறது செயல்படுது. அந்த விசை தான் ஒரு ஸ்ட்ராங் பைண்டிங் அந்த இடத்துல கொடுக்குது, அதிகமான ஒரு கவர்ச்சி விசையை கொடுக்குது. அந்த விசைக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் யுகாவா ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, யுகாவா ஃபோர்ஸ் அப்படின்னு படிக்கலாம், அல்லது யுவாகா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். யுவாகா விசை அப்படின்றது இதனுடைய ஆன்சர். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம புவியீர்ப்பு விசை சொல்கிறோம் இல்லையா, அந்த புவியீர்ப்பு விசையை விட பல மடங்கு அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த யுவாகா ஃபோர்ஸுக்கு. அதனால தான் அந்த ரொம்ப குறைவான இடத்துல அந்த புரோட்டானும் நியூட்ரானும் இருக்க முடியுது. அப்போ நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டானும் நியூட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விசை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து யுவாகா ஃபோர்ஸ் அப்படின்றது அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கீழ்காண்பனவற்றில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் இன் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்க, அணு என்பது பருப்பொருளின் அடிப்படை அலகு ஆகும் அப்படின்றது இருக்கு. நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தவறானதான் கேட்டிருக்கிறாங்க, இன்கரெக்ட் ஒன் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அணு என்பது பருப்பொருளின் அடிப்படை அலகு, இது ரொம்ப கரெக்டான ஆன்சர். ஒரு பொருளுடைய எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருளுடைய அடிப்படை அப்படின்றது வந்து எதுனா ஆட்டம் தான். ஓகே, அப்போ எல்லா பருப்பொருள்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து எதுனா ஆட்டம் தான். an atom is the basic unit of matter அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது. இரண்டாவது பாருங்க, பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது நைட்ரஜன் அணுவாகும் அப்படின்னு இருக்காங்க.
நைட்ரஜன் வந்து பேரண்டத்தில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு கேட்டால் நைட்ரஜன் காணப்படாது, அதிகமாக காணப்படுறது ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன் H2ன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் தான் அதிகமாக காணப்படும். அப்போ இந்த இடத்துல நைட்ரஜன் அப்படின்றது தவறானது. அதுக்கான ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன். ஓகே, பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களில் 74% ஹைட்ரஜன் அணுக்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நியர்லி 74% ஆஃப் ஆட்டம் இந்த யூனிவர்ஸ் ஆர் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. இது வந்து கரெக்ட். அதிகமாக காணப்படுறது ஹைட்ரஜன் தான். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னாக்கா 74% அப்படிங்கிறது இருக்குது. பூமியில் அதை தாண்டி வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் போன்றவை முக்கிய அணுக்களாக காணப்படுது. அப்போ முதன்மையாக காணப்படுறது ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அயன், இரும்பு கிடைக்குது, ஆக்சிஜன் இருக்குது, சிலிக்கான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அப்போது பாருங்க, எதெல்லாம் கரெக்டுன்னா ஏ கரெக்டு, சி கரெக்டு, டி கரெக்டு. அப்போ தவறானது வந்து எதுன்னா ஆப்ஷன் பி இதுதான். அப்போது நம்மளுடைய யூனிவர்ஸில் அதிகமாக காணப்படக்கூடியது ஹைட்ரஜன் ஆட்டம் 74% இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு தோணும், அதிகமாக அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து என்ன ஆன்சர் பண்ணுவோம்னா நைட்ரஜன் கரெக்டு தானே, நைட்ரஜன் வந்து நம்ம 78% அப்படின்னு தானே படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகே, நைட்ரஜன் 78% இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் 21% இருக்குது. அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதர்ஸ் வந்து 1% இருக்குது அப்படின்னு சொல்லி படிப்போம். இந்த ஆன்சர் கரெக்டு. இது எதுக்கான ஆன்சர் அப்படின்னா நம்ம ஏர், காற்று அப்படிங்கிறது ஒரு மிக்சர், கலவை. அந்த ஏரில் காற்றில் இருக்கக்கூடிய கலவையில் தான் இந்த ஆன்சர் கரெக்ட். ஓகே, நைட்ரஜன் 78% இருக்குது. இங்கே கேட்குறது ஆட்டத்தில் கேட்குறாங்க. அப்போ ஆட்டத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியது வந்து யாருன்னா ஹைட்ரஜன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள், இதுக்கானது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதில் இருக்கக்கூடிய இன்கரெக்டில் பி. ஓகே, இங்கே மேலே டிக் பண்ணிருக்கிறதெல்லாம் கரெக்டு, கீழே இருக்கிறது வந்து இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கார்பனின் இணைதிறன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தி வேலன்சி ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கார்பனுடைய இணைதிறன் அப்படின்றது 4. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சிம்பிளாக சொல்கிறேன், அந்த மெத்தடு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் ஸ்டேபிளான எலமெண்ட் அப்படின்னு கேட்டால் நோபல் கேஸ். ஓகே, ஸ்டேபிளான எலமெண்ட்னா நோபல் கேஸ். நம்ம ஒரு அட்டாமிக் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துப்போம். அந்த 10 வரைக்கும் இருக்கிறதுல ஸ்டேபிளான எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஹீலியம், இன்னொருத்தவங்க வந்து யாருன்னா நியான். ஹீலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 2, நியானுக்கு அட்டாமிக் நம்பர் 10. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8. ஓகே, இவங்க 2 பேர் தான் ஸ்டேபிள். அப்போ மீதி பேர்லாம் அன்ஸ்டேபிள். அப்போ மீதி பேர் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா நான் எழுதிருக்கிறது 1லேருந்து ஒரு 10 வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த 1ல் ஃபஸ்ட்டு யார் இருப்பா? ஹைட்ரஜன் இருக்கும். அப்புறம் தேர்டு வந்து லித்தியம் இருக்கும். அப்புறம் பெர்லியம், போரான் 5 வச்சுப்போம். அதுக்கப்புறம் நைட்ரஜன் 7 வச்சுப்போம். ஓகே, 3 லித்தியம், அப்புறம் 4 பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் விட்டுட்டோமா? ஓகே, பெர்லியம் வந்து 4, போரான் வந்து 5 வந்து போரான், 6 வந்து கார்பன். ஓகே, இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து கார்பன் பாருங்களேன், கார்பன் 2,4, நைட்ரஜன் 2,5, போரான் 2,3, லித்தியம் வந்து 2,1, ஹைட்ரஜன் வந்து 1 தான். இது அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போது இந்த ஹீலியம், நியானை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே அன்ஸ்டேபிள். ஏன் அன்ஸ்டேபிள் அப்படின்னா இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி தான் வரணும். ஆட்டத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் இருந்தால் 2 எலக்ட்ரான் இருக்கணும், செகண்ட் ஆர்பிட்டால் 8 எலக்ட்ரான் இருக்கணும். இதுதான் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆனால் இது அது மாதிரி இல்லை. அப்போ மீதி இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் எல்லாமே என்ன ட்ரை பண்ணும் அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இழக்கிறதுக்கும் தயாராக இருக்கும், அதே மாதிரி அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கும். அப்போது பாருங்கள், சிலது எலக்ட்ரானை இழக்கும், சிலது எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும். ஓகே, அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது 2,2. ஓகே, இப்படி தான் இருக்கும். அப்போ பாருங்கள், இழந்து தாங்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இழந்து 2 அப்படின்ற நிலைக்கு வரலாம், அல்லது எலக்ட்ரானை யார்கிட்ட ஏதாவது கடன் வாங்கி ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து 2,8 அப்படின்ற அந்த நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணோம். அப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிங்க. இது 2,8ன்னு வர்றதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது, அதுதான் அதனுடைய வேலன்சி. அல்லது 2
அப்படின்ற அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரானை அது இழக்கிறதுக்கு ரெடி ஆகுது அப்படின்ற எத்தனை இழக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் அதனுடைய வேலன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கார்பன் பாருங்க, எப்போதும் பார்க்கும்போது இந்த 2ன்றதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். இந்த கார்பன் வந்து 2,8 அப்படின்னு வரணும்னா இன்னும் அதுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? இன்னும் 4 எலக்ட்ரான் வேணும். அப்போது இதனுடைய வேலன்சி 4. அடுத்தது நைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் வந்து 2,5 இருக்குது. இது 2,8ன்னு வரதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 3 எலக்ட்ரான் வேணும். அதனால் அதனுடைய வேலன்சி 3. ஓகே, நைட்ரஜனுக்கு அப்புறம் ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிஜனுக்கு வந்து 2,6ன்னு வரும். அப்போ 6ன்னு இருக்கிறது 2,8ன்னு வரதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் வேணும். அதனுடைய ஆக்சிஜனுடைய வேலன்சி வந்து 2. ஓகே, அதே மாதிரி ஃப்ளூரின் இருக்கும் 9ல். 9 வந்து நம்ம வந்து எழுதும் பொழுது ஃப்ளூரின் இங்கே எழுதுகிறேன், ஃப்ளூரின் வந்து 9, இது வந்து 2,7 எழுதுவோம். 2,8ன்னு வரதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 1 எலக்ட்ரான் தான் வேணும். அதனால் ஃப்ளூரினுக்குலாம் வேலன்சி வந்து 1. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஈஸியான மெத்தட், இதை விட ஈஸியான ஒரு மெத்தடு சொல்கிறேன். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா 2 அப்படின்ற அமைப்பு வரணும், அது 2,8 அப்படின்ற இந்த அமைப்புக்கு வரணும். இந்த அமைப்புக்கு வர்றதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு அது ரெடி ஆகுது அல்லது ஏற்றுக்கொள்ளத்துக்கு ரெடி ஆகுது. அது 2,8 அப்படின்ற அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனையோ அதுதான் அதனுடைய வேலன்சி. ஓகே, அதுதான் நான் அப்படி போட்டிருக்கிறேன். இல்லை எனக்கு இது புரியலை அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் பொழுது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லாஸ்ட்டில் 1 2 3 4 இது வரைக்கும் இருந்ததுன்னா இங்கே லாஸ்ட்டில் நம்பர் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் அதனுடைய வேலன்சி. லாஸ்ட்டில் 1 இருந்துச்சுன்னா 1, 2 இருந்ததுன்னா 2, 3 இருந்ததுன்னா 3, 4 இருந்ததுன்னா 4 அப்படியே எழுதிக்க வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுக்கு 2,4ன்னு போட்டிருக்கிறோமா, அப்போ 4ன்னு வந்ததுனாக்கா வேலன்ஸ் எத்தனை? 4. ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. லாஸ்ட்டு வேலன்சியில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அதனுடைய லாஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 5 வந்துச்சுன்னா அதனுடைய வேலன்சி 3, லாஸ்ட்டில் 6ன்னு வந்துச்சுன்னா அதனுடைய வேலன்சி 2, லாஸ்ட்டில் 7 வந்துச்சுன்னா அதனுடைய வேலன்சி 1. ஓகே, லாஸ்ட்டில் 8ன்னு வந்துச்சுனாக்கா 8ன்னு தான் நம்மளுக்கு வரணும், அதனால அதனுடைய வேலன்சி 0. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் லித்தியம் 2,1ன்னு வந்திருக்குதா, அப்போ 1ன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய வேலன்சி 1. இப்போ பாருங்கள் சோடியம் கேட்குறாங்க, சோடியம் 11, அப்போ 2,8,1 அப்படின்னு வரும். அப்போ 1 இருந்துச்சுனாக்கா சோடியத்தினுடைய வேலன்சி 1 தான். ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் 8, இது வந்து 2,6ன்னு சொல்லுவோம். அப்போ 6ன்னு முடிஞ்சுன்னா அதோட வேலன்சி 2. எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? கார்பனின் இணைதிறன் கேட்குறாங்க. கார்பனை எழுதும் பொழுது நம்ம கார்பனுக்கு வந்து 2,4 அப்படின்னு சொல்லிருக்கிறோம். 2,4, அப்போ 4ன்னு வந்துன்னா அதனுடைய வேலன்ஸ் எத்தனை தான்? 4 தான். அப்போ இதனுடைய ஆன்சர் சி, ஆப்ஷன் சி அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பருப்பொருட்கள் மிக சிறிய துகள்களால் உருவாக்கப்படுகின்றன என்று கூறியவர் ஜான் டால்டன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், முதல்ல அணு பற்றி ஒரு கொள்கையை சொன்னது வந்து யாருன்னா ஜான் டால்டன் தான் சொல்லிருப்பாரு. இவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருட்களும் இனத்தலானது அணுக்களால் தான் ஆனது அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பொருட்களின் மிகச்சிறிய துகள்களால் உருவாக்கப்படுகின்றன. அந்த மிகச்சிறிய துகள்கள் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆட்டம், அணு அப்படின்ற கருத்தை சொன்னது வந்து யாருன்னா ஜான் டால்டன் சொல்லிருப்பாரு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஜான் டால்டன். ஓகே, who proposed matter can be made up of smaller particles அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த மேட்டர் அப்படின்றதான் பருப்பொருள். இந்த பருப்பொருட்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து எதுனா ஆட்டம் தான். அந்த ஆட்டத்தை பற்றி இந்த முதல்ல சொன்னது வந்து யாருன்னா ஜான் டால்டன் தான் சொல்லிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அணு அப்படின்னா என்ன, தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன, மூலக்கூறுனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆட்டம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 4. அடுத்தது எலமெண்ட் அப்படின்றது சேம் டைப் ஆஃப் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அது எலமெண்ட். காம்பவுண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம், அதாவது பல்வேறு வகை அணுக்கள் அப்படின்னு சொல்கிறது இது 2. மாலிகுல் அப்படின்றது மாலிகுல்ஸ் அப்படின்றது மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூலக்கூறுக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னாக்கா பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர் அப்படின்னு பருப்பொருட்களுடைய கட்டுமான அலகு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1. அப்போ பாருங்கள் 43221 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அணு அப்படின்னா பருப்பொருட்களின் மிகச்சிறிய அலகு,
தனிமம்னா ஒரே வகை அணுக்கள், சேர்மம்னா பல்வேறு வகை அணுக்கள், மூலக்கூறு அப்படின்னா பருப்பொருள்களின் கட்டுமான அலகு. ஓகே, அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து இந்த क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் அவுட் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் அணுவியல் கொள்கையின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அணுவியல் கொள்கையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் அட்டாமிக் தியரி, இதனுடைய ஆன்சர் வந்து யாருன்னா நீல்ஸ் போர் அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். ஓகேவா, மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்றத சொன்னது வந்து யாருன்னா நீல்ஸ் போர் சொல்லிருப்பாரு. அப்போது அணுவியல் கொள்கையின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நீல்ஸ் போர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒத்த ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படும் தனிமங்களில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஹோம் டயட்டாமிக் மாலிகூல்ஸ். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த வேர்ட் பார்த்துக்குங்க, டயட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டயட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்முலா பாருங்கள். ஹைட்ரஜன் அப்படின்னா H2ன்னு எழுதுவோம். ஓகே, ஹாலஜன், ஹாலஜன் அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே ஹாலஜன்ஸ் தான். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாத்தையுமே வந்து F2Cl2 Br2 I2. புரோமின்ங்கிறது தான் இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. புரோமின் தான் நம்ம இங்கே Br2 எழுந்திருக்கிறோம். அப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது, ஒரே மாதிரி ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்து இருக்குது. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து H2, அதே மாதிரி 2 F சேர்ந்து F2, 2 Cl சேர்ந்து Cl2, இப்படி இருக்கா. அப்போ இங்கே பாருங்கள், வாட்டர் பாருங்களேன், வாட்டர் வந்து H2O. அப்போ இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இது டிஃபர் ஆகுது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து வாட்டர் தான். ஓகே, இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஒத்த ஈரணு மூலக்கூறுகள், ஒரே மாதிரியான 2 அணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு மூலக்கூறுகளாக இருக்கிறதுக்கு எது வந்து வேறுபடுது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. நம்மளை கேட்டிருக்கிறது ஐசோடோப் கேட்டிருக்கிறாங்க, இன்னொன்று ஐசோபார் கேட்டிருக்கிறாங்க. எலமெண்ட்ஸ் வித் தி சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஆர் கால்ட் ஐசோடோப். டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வித் தி சேம் மாஸ் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் ஆர் கால்ட் அட்டாமிக் ஐசோபார் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இதுக்கு மேட்ச் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் 1H1 எடுத்துக்கலாம், 1H2, 1H3. ஓகே, அப்படி இல்லைன்னா கார்பன் 6 கார்பன் 12 அண்ட் 6 கார்பன் 13 இந்த மாதிரி எடுத்துப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒத்த அணு எண்ணையும், கீழே இருக்கிறது அணு எண், மேலே இருக்கிறது நிறை எண். அப்போ பாருங்கள், ஒரே மாதிரியான அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டிருப்பது ஐசோடோப். அப்போ இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா? கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு பேர் ஐசோடோப்னு பேர். ஐசோபார் அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆர்கான், another one கால்சியம் இங்கே எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், ஆட்டம் வேறு வேறு இருக்குது, அட்டாமிக் நம்பர் டிஃபர் ஆகுது, ஆனால் எது சேமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய மாஸ் நம்பர் சேமாக இருக்குது. ஓகே, அப்போ ஒத்த நிறை எண்ணையும், நிறை எண் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது, வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்கள், அணு எண் மாறி இருக்குது, தனிமங்கள் மாறி இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் ஐசோபார். அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ நம்ம பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ட்ரூ. ஓகே, அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. இன்னும் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஐசோடோன். ஐசோடோனுக்கான எக்ஸாம்பிள் இது வந்து ஐசோனாலே என்ன அர்த்தம்னா சேம்னு அர்த்தம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு கேட்டால் ரெண்டுத்துலேயுமே வந்து எலமெண்ட்டு ஒன்றால், அட்டாமிக் நம்பர் ஒன்றால், மாஸ் நம்பர் ஒன்றால், எதுவுமே சேமாக இல்லை, எல்லாமே டிஃபர் தான் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா A-Z அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ 12 - 6 அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் 6 தான் வரும். அதேமாதிரி 11 - 5 அப்படின்னு போட்டாலும் அதுக்கு ஆன்சர் 6 தான் வரும். அப்போ இந்த A-Z ஃபார்முலா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, A-C ஃபார்முலா யூஸ் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், எத்தனை நியூட்ரான் இருக்குது ஒரு ஆட்டத்துக்குள்ளார, எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டறியறதுக்கான ஒரு ஃபார்முலா தான். அப்போது ஐசோடோன்னா அதில் எது சேமாக இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போது ஐசோடோப் அப்படின்னா ஒரே மாதிரியான அட்டாமிக் நம்பர், சேம் அட்டாமிக் நம்பர். ஐசோபார்னா சேம் மாஸ் நம்பர்.
எலமெண்ட் வந்து வெவ்வேறாக இருக்கும். ஐசோடோன் அப்படின்னாக்கா எதுவுமே சேமாக இருக்காது, ஆனால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். அப்போ இங்கே இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த 4 அணு மாதிரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். அதனுடைய இயர் பாருங்கள். டால்டன் அணு கொள்கை, டால்டன் வந்து ஜான் டால்டன் நான் சொல்லியிருப்பேன். இங்கே நம்மளுக்கு கேட்குறது தவறான இணை கேட்டிருக்கிறாங்க. டால்டனின் அணு கொள்கை அப்படிங்கிறது 1803, இது வந்து கரெக்டு. 1803 அப்படின்றது கரெக்டு. ஜான் தாம்சன் அணு மாதிரி 1904, நான் அதான் சொன்னேன் 1906 அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் அப்படின்னு. ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரி வந்து 1911. ஓகே, போரனுடைய நீல்ஸ் போரனுடைய அணு மாதிரி 1926 கிடையாது, 1913. ஓகே, அது வந்து 11, இது 13. அப்போது இதுதான் வந்து நம்மளுக்கு எரராக இருக்குது. 1913 அப்படின்றது தான் ஆன்சர். அப்போ தவறான இணை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கரெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த போர ஆட்டம் மாடல் அப்படிங்கிறது 1913 வரணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி. ஒரு ஏஎம்யூனா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அங்கே அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஒரு ஏஎம்யூ அப்படிங்கிறது கார்பன் 12 எடுத்து அந்த 12 பாகமாக பிரித்தானா அதில் ஒரு பாகம் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து ஒரு ஏஎம்யூ. ஓகே, கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, அதனுடைய மாஸ் நம்பர் 12. இது வந்து நம்ம கார்பன் 12 அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இந்த கார்பன் 12 எத்தனை பார்ட்டாக பிரிக்கணும், இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து ஒரு 12 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அப்போ 12 பார்ட்டாக பிரித்தா ஒவ்வொன்றில் என்ன வரும், ஒவ்வொன்று தான் வரும் இல்லையா, அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ கார்பன் 12 நம்ம 12 பாகமாக பிரித்தோன்னா அந்த 12ல் ஒரு பாகம் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து என்னது ஒரு ஏஎம்யூ சொல்கிறோம். அப்போ இதனுடைய ஆன்சர் சி. நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு மோல் அப்படின்றது எத்தனை அணுக்களை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. இங்கே பாருங்கள், 6.023 × 10^23. கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் 23 தான் வரும், இங்கேயும் 23 தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ ஒரு மோல் அப்படின்றது எவ்வளோ அணுக்கள் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் மோல் ஆஃப் தி சப்ஸ்டன்சீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6.023 × 10^23 அப்படின்றது இதனுடைய ஆன்சர். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, தவறான இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சூஸ் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே என்னன்னா அதனுடைய பேலன்ஸ் தான் கேட்குறாங்க, இணைதிறன் தான் கேட்குறாங்க. நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா பேலன்ஸி பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமான பேலன்ஸி என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே பாருங்கள், H2O வேலன்சி, அதே மாதிரி வேலன்சி ஆஃப் H2O, வேலன்சி ஆஃப் அமோனியா, வேலன்சி ஆஃப் மீத்தேன், அதே மாதிரி வேலன்சி ஆஃப் HCl அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எழுதி அந்த எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுதி அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு அதில் அதனுடைய லாஸ்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், H2Oவின் ஓவில் ஆக்சிஜனின் இணைதிறன் அப்படின்னு கேட்டால் தான் இதுக்கு ஆன்சர் ஆக்சிஜனின் இணைதிறன். H2Oவில் ஆக்சிஜனின் இணைதிறன். அதே மாதிரி அமோனியாவில் நைட்ரஜனின் இணைதிறன். மீத்தேனில் கார்பனின் இணைதிறன் அப்படின்னு கேட்டால் தான் இதனுடைய ஆன்சர். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது கரெக்டு. இங்கே வந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். இங்கே வந்து நம்ம குளோரினின் இணைதிறன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து எதை எடுத்துக்கலாம், மீத்தேன் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, கார்பனின் இணைதிறன் பார்த்துட்டோம். இங்கே வந்து ஹைட்ரஜன் H2Oவில் ஆக்சிஜன் இணைதிறன் கேட்குறாங்களா, அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும், ஹைட்ரஜன் எடுத்துக்கணும், ஆக்சிஜன் எடுத்துக்கணும். ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8ன்னு போடணும், ஹைட்ரஜனுக்கு 1, இது 1 தான் வருது, இது 2,6 அப்படின்னு போடணும். அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, ஆக்சிஜனின் இணைதிறன் கேட்குறாங்களா. அப்போது 2,6 இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும் தானே, 6ன்னு வந்ததுன்னா நம்ம என்னென்னு கொடுக்கணும், வேலன்சி 2ன்னு கொடுக்கணும். அப்போ இதனுடைய ஆக்சிஜனுடைய வேலன்சி அப்படின்றது இதனுடைய வேலன்சி 2, இதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அப்போ ஹைட்ரஜனுக்குன்னு கேட்டாங்கன்னாக்கா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா 1 தான் அதனுடைய ஹைட்ரஜனுடைய வேலன்சி அப்படின்றது 1. ஓகே, இல்லை எனக்கு இப்படி வராது, இப்படிலாம் போட்டு என்னால் பார்க்க முடியாது, இதை விட ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான்னு சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, CH4ல் கார்பனின் வேலன்சி என்ன,
அமோனியாவில் நைட்ரஜனோட வேலன்சி என்ன, வாட்டரில் ஆக்சிஜனோட வேலன்சி என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அட்டாமிக் நம்பர் எழுதி அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி இந்த மாதிரி வேலன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸாக கேட்டாங்கன்னா இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா யாரை கேட்குறாங்களோ, இப்போ கார்பன் கேட்டாங்கன்னா ஹைட்ரஜனுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குதோ இதை எடுத்துக்கோங்க, இது அதனுடைய வேலன்சி. ஓகே, அதே மாதிரி நைட்ரஜன் கேட்டாங்கன்னா ஹைட்ரஜனுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய கீழே என்ன நம்பர் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணுமோ அத்தனை ஆட்டத்தோட தான் அது என்ன செஞ்சுருக்கும், ஜாயிண்ட் ஆகிருந்துருக்கும். கரெக்டாக? ஓகே தானே? நான் சொல்கிறது புரியுதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் 6 2,4ன்னு வந்துருமா. இப்போ 4 எலக்ட்ரான் அதுக்கு தேவை, அதனால தான் அது என்ன செய்யுதுன்னா 4 ஹைட்ரஜனோடய போய் இணைஞ்சிருக்கும். அதே மாதிரி அம்மோனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மோனியாவில் நைட்ரஜன் எடுத்துக்கிறோம். நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7, இது 2,5ன்னு இருக்குது. இது 2,8ன்னு வரனா 3 எலக்ட்ரான் வேணும். அப்போ 3 எலக்ட்ரான் வேணுங்கிறதுனால இது 3 ஹைட்ரஜனோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், யாரை கேட்குறாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலமெண்ட் அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதனுடைய வேலன்சி அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஷார்ட்கட்டில் அப்படி போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது எது ஓகேவோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேட்குறது HCl கேட்குறாங்க. இப்போ நான் HCl போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். HClல ஹைட்ரஜனுக்கு 1, Cl அப்படின்றது 17 1 தான். 17 அப்படிங்கிறது 2,8,7 அப்படின்னு வரும். 7 வந்ததுனாக்கா நம்ம வேலன்சி என்னன்னு கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம், 1ன்னு கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? அப்போ குளோரினுடைய வேலன்சி 1 தான், ஹைட்ரஜனுடைய வேலன்சி 1 தான். 2 பேருக்கும் 1 தான், ஹைட்ரஜனுக்கும் 1 தான், குளோரினுக்கும் வேலன்சி 1 தான். லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குதோ அதை வச்சு நம்ம போடணும். ஆனால் நம்ம இப்போ ஈஸியாகவே பார்த்தாலும் தெரியும், இங்கே எதுவுமே இல்லைனாலும் இங்கே அட்டாமிக் இங்கே வந்து என்ன நம்பர் இருக்கிறதா அர்த்தம், 1ன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஹைட்ரஜனுக்கு கேட்டாலும் 1, குளோரினுக்கு கேட்டாலும் 1 அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. ஆன்சர் வந்து என்ன வரணும், 1ன்னு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏன்றது இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் வந்து கூற்று காரணம் கொஷினாக இருக்குது. ஓசோன் ஒத்த மூவன மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது. ஓசோன் இஸ் ஏ ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். ஓசோன் மூலக்கூறில் 3 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. ஓசோன் மாலிகுல் கண்டைன்ஸ் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. ஓசோன் அப்படின்றது ஃபார்முலா முதல்ல தெரியணும். ஓசோன் வந்து O3. ஓகே, O3. அப்போது இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க, ட்ரைஅட்டாமிக் மாலிகுல், ஒத்த மூவன மூலக்கூறு. கரெக்டு தான், ஒரே மாதிரியான 3 ஆக்சிஜன் அணுக்கள் அங்கே இருக்குது. அதனால் வந்து இதனுடைய அசர்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, கூச்சு அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் பாருங்கள், ஓசோன் மாலிகுல் கண்டைன்ஸ் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் போடலையே, ஆக்சிஜன் தானே போட்டிருக்கிறோம். அப்போது இது வந்து அதனுடைய காரணம் அப்படிங்கிறது தவறு. இந்த இடத்துல ஹைட்ரஜன் கிடையாது, இதுக்கான ஆன்சர் வந்து ஆக்சிஜன். ஓகே, ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே என்ன வரணும், ஆக்சிஜன். அப்போது இதனுடைய ரீசன் தான் தவறாக இருக்குது. ஓகே, அப்போ ஏ கரெக்ட் ஆர் இன்கரெக்ட், கூற்று சரி காரணம் தவறு. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள். புரோட்டான்களும் நியூட்ரான்களும் குறிப்பிடத்தக்க நிறையை பெற்றுள்ளன. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, தவறானது கேட்டிருக்கிறாங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு, ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் குறிப்பிடத்தக்க நிறையை பெற்றுள்ளன. புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதலே அந்த அணுவின் மூலக்கூறு எண் எனப்படும். The sum of the proton and neutrons is called the atomic molecule அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ என்னன்னா ஒரு ஆட்டம் இருக்கா, இது அதனுடைய ஆர்பிட்டால்ஸ். ஓகே, இது அதனுடைய ஆர்பிட்டால்ஸ். இதில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒரு குறிப்பிடத்தக்க நிறையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுப்போம். நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸில் இந்த இடத்துல ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னா, ஒரு புரோட்டான் இருக்குன்னா வெளியில் ஒரு எலக்ட்ரான், 2 புரோட்டான் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் இருக்குது, 3 புரோட்டான் இருக்குன்னா 3 எலக்ட்ரான், 4 புரோட்டான் இருக்குன்னா 4 எலக்ட்ரான். அப்போது ஞாபகம் வச்சுக்கிங்க,
ஓகே, நம்பர்ஸில் புரோட்டானும் எலக்ட்ரானும் சமம். ஓகே, எத்தனை புரோட்டான் இருக்குதோ அத்தனை எலக்ட்ரான் தான் இருக்குன்னு. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே புரோட்டான் இருக்குதா நியூக்ளியஸில்? இங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நியூட்ரானும் இருக்குது. இந்த இடத்துலலாம் என்ன இருக்குது? நியூட்ரானும் இருக்குது. அந்த நியூட்ரானுக்கு நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தோம். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஒரே மாதிரியான மாஸ் இருக்கும். அது வந்து அப்ராக்சிமேஷனாக ஈக்குவல், அக்யூரேட்டாக ஈக்குவல் கிடையாது, அப்ராக்சிமேஷனாக ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது செகண்ட் பாயிண்ட்டு, நம்பர்ஸில் புரோட்டானும் எலக்ட்ரானும் சமம். அதாவது எத்தனை புரோட்டான் இருக்குதோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கணும். இதுவே மாஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாஸில் புரோட்டானும் நியூட்ரானும் தான் சமம். ஓகே, புரோட்டானும் நியூட்ரானும் சமம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வந்துருச்சா? என்ன கேட்டிருக்கிறாங்க? புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் மாஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் குறிப்பிடத்தக்க நிறைய பெற்றுள்ளன. அப்போ இது கரெக்டு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இங்கே 2 பாயிண்ட் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, ஒரு ஆட்டம் அப்படின்றது என்ன சார்ஜ் அப்படின்னு கேட்டால், ஆட்டம் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆட்டம்ன்றது நியூட்ரல் சார்ஜ். ஏன் நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்குது. நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ், புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் மாஸ் இருக்குது. எத்தனை ப்ளஸ் இருக்குதோ அத்தனை மைனஸ் இருக்குது. ஒரு ப்ளஸ் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு மைனஸ் இருக்குது. 2 ப்ளஸ் இருக்குன்னா ஈக்குவலாக 2 மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸும் மைனஸும் ஈக்குவலாக இருக்கனால அது நியூட்ரல் தான். அப்போ ஆட்டம் அப்படின்றது நியூட்ரல் சார்ஜ். ஆட்டம்னா நியூட்ரல் சார்ஜ். நியூட்ரல் சார்ஜ். இதுவே நியூக்ளியஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உட்கரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, உட்கருக்குள்ளார யார் இருக்கா? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, புரோட்டானுக்கு சார்ஜ் உண்டு. அப்போ நியூக்ளியஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ். டோட்டலாக ஆட்டம்னு கேட்டாங்கன்னா நியூட்ரல் சார்ஜ். இதுவே நியூக்ளியஸ் என்ன சார்ஜ்னு கேட்டாங்கன்னாக்கா அது வந்து நியூட்ரல் சார்ஜ். ஓகே, இப்போது டோட்டல் ஆட்டத்தினுடைய மாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டோட்டல் ஆட்டத்தினுடைய மாஸ் ஆஃப் டோட்டல் ஆட்டம். மொத்த அணுவினுடைய நிறை அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை நம்ம எடுத்துக்கணும்? எல்லாருக்கும் மாஸ் இருக்கா? புரோட்டானுக்கு இருக்கா? எலக்ட்ரான் இருக்கா? நியூட்ரானுக்கு இருக்குது. 3 பேருக்கும் இருக்குது. 3 பேருடைய மாசையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒருத்தவங்களுடைய மாசை மட்டும் நம்ம விட்டுடலாம். யாரை விட்டுடலாம் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானை விட்டுடலாம். நம்ம யாரை மட்டும் எடுத்துக்கலாம்? புரோட்டானையும் எலக்ட்ரானையும் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் எலக்ட்ரானை விட்டணும் அப்படின்னா, எலக்ட்ரானுடைய மாஸ் புரோட்டான் நியூட்ரானுடைய மாஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 குறைவான ஒரு வேல்யூவில் இருக்குது. ஓகேவா? நம்ம பார்த்தோம்ல ஏஎம்யூவில் பார்த்தோமா, புரோட்டானுக்கு 1, அந்த 1.1837 பிரித்தா தான் யாருடைய மாஸ் நம்மளுக்கு கிடைக்குது? எலக்ட்ரானுடைய மாஸே கிடைக்குது. அப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறனால நம்ம எலக்ட்ரானை நம்ம விட்டுடுவோம். அப்போது டோட்டல் மாஸ் ஆஃப் டோட்டல் ஆட்டம் அப்படின்றது ஒரு டோட்டல் மொத்த அணுவினுடைய மாஸ் அப்படின்றது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா, அப்போ புரோட்டானையும் நியூட்ரானையும் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் யார் இருக்கிறா? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. அப்போது நியூக்ளியஸ்னுடைய மாஸ் என்னவோ, நியூக்ளியஸ்னுடைய மாஸ் என்னவோ அதுதான் என்னது? டோட்டல் ஆட்டத்தினுடைய மாஸே. நியூக்ளியஸ்னுடைய மாஸ் தான் டோட்டல் ஆட்டத்தினுடைய மாஸ். நம்ம யாரை கன்சிடர் பண்ணலனாக்கா எலக்ட்ரானுடைய மாஸை கன்சிடர் பண்ணல. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? புரோட்டான்களும் நியூட்ரான்களும் குறிப்பிடத்தக்க நிறைய பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதலே அந்த அணுவின் மூலக்கூறு எண். ஓகே சார், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, நம்ம என்ன சொல்லலாம்? புரோட்டான் மற்றும் நியூட்ரான்ஸ் கூடுதல் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, P+N அப்படின்னு இருந்துச்சுனாக்கா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாஸ் நம்பர்ன்னு தான் சொல்லுவோம். மாஸ் நம்பர் அப்படின்னா நிறை எண் அப்படின்னு அர்த்தம். நிறை எண். அப்போ மூலக்கூறு எண்ணு கிடையாது, நிறை எண். அப்போ எது தப்பு அப்படின்னா 2 ஃபால்ஸ். ஓகே, 2 வந்து தவறானது. அங்கே இருக்குது சி தான், சி ஆப்ஷன் சி 2 வந்து தவறானது. இதுதான் அதனுடைய ஆன்சர். அப்போ புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அப்படின்னாக்கா நம்ம என்னன்னு சொல்லணும்? மாஸ் நம்பர்னு தான் சொல்லணும். ஓகே, மாஸ் நம்பர் நிறை எண் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஐசோபார்க்கான எடுத்துக்காட்டு. நான் மேலவே அதை எழுதி போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், ஐசோபார்னா நம்ம என்ன சொல்லணும்?
சேம் மாஸ் நம்பர் இருக்கணும், அட்டாமிக் நம்பர் டிஃபராக இருக்கணும், எலமெண்ட் டிஃபராக இருக்கணும். அப்போ பாருங்கள், கால்சியம் 40 இருக்குது, ஆர்கான் 40 இருக்குது, மாஸ் நம்பர் வந்து அதனுடைய மாஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்குது, அட்டாமிக் நம்பர் டிஃபராக இருக்குது, எலமெண்ட் டிஃபராக இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணுன்னா இதனுடைய மாஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்குதான்னு தான் பார்க்கணும். அப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பி இதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பிக் அவுட் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மோனோ அட்டாமிக் மாலிகுல், டைஅட்டாமிக் மாலிகுல், ட்ரைஅட்டாமிக் மாலிகுல், பாலிஅட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓரணு மூலக்கூறுக்கான எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கிங்க. ஓரணு மூலக்கூறுகள் அப்படின்னா நோபல் கேஸ். நோபல் கேஸ் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹீலியம், நியான், இது ரெண்டு மட்டும் ஏற்கனவே பார்த்தோம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இவங்க எல்லாருமே நோபல் கேஸ். இவங்க எல்லாம் யாரு கூடயும் பேர் ஆகவே மாட்டாங்க, எப்போதும் சிங்கிளாக தான் இருப்பாங்க. அதனால இதெல்லாமே வந்து என்னது மோனோ அட்டாமிக் மாலிகுல்ல வந்துருவாங்க. ஓகேவா, ஹீலியம், நியான், ஏஆர் ஆர்கான், கேஆர் கிரிப்டான், எக்ஸி ஜெனான், ஆர்என் ரேடான் இவங்கெல்லாம் சிங்கிளாக தான் இருப்பாங்க, எப்போதும் யாரு கூடயும் பேர் ஆக மாட்டாங்க. இங்கே பாருங்க, டைஅட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேராக இருக்கிறது. ஓகேவா, ரெண்டு பேராக இருப்பாங்க. நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே. இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா N2 எடுத்துக்கலாம், N2, H2, O2 இந்த மாதிரி ரெண்டு பேராக எடுத்துக்கலாம். இங்கே நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது. அப்படி இல்லாமல் டைஅட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதையும் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. N2, H2, O2, Cl2, Br2 இவங்கெல்லாம் டைஅட்டாமிக் மாலிகுலுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், ட்ரைஅட்டாமிக் மாலிகுல், ஆக்சிஜன் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஜன் வராது. ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ல நான் சொன்னேன் ஓசோன், O3. ஓகே, அப்போ இங்கே என்ன வரணும், ஓசோன், O3 இதான் வரணும். ஓசோன் சொல்லக்கூடிய O3 இதான் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். பாலிஅட்டாமிக் மாலிகுலுக்கு பாஸ்பேட், சல்ஃபேட் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, P4S8 இதெல்லாம் 3க்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பாலிஅட்டாமிக் மாலிகுல். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் தான் வந்து இன்கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டக்கூடிய கொஸ்டின். பின்வரும் துகள்களில் எலக்ட்ரான்களின் அதே அளவு நிறை கொண்டு துகள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த ஆட்டத்தில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னோம். இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் மேஜராக இருக்கக்கூடியது. இது இல்லாமலும் அங்கே வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. பாசிட்ரான் இருக்குது, நியூட்ரினோ இருக்கும், ஆன்டி நியூட்ரினோ இருக்கும். இதெல்லாமே வந்து ஆட்டத்துக்குள்ளார இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா which of the following particles has same mass as that of the electron? எலக்ட்ரானின் அதே அளவு நிறையை கொண்ட துகள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிறைய பார்த்த வரைக்கும், மாஸை பார்த்த வரைக்கும் நம்ம யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோம், புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் தான் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோம். எலக்ட்ரானுக்கு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரானுக்கு ரொம்ப குறைவுன்றனால அதை வந்து நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, அது நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது மாஸில் யார் ஈக்குவலாக இருந்தால் புரோட்டான், நியூட்ரான் தான் ஈக்குவலாக இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரான் அளவுக்கான மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், பாசிட்ரான். இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்டிருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பாசிட்ரான் அப்படின்றது அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் எந்த ஒரு வினையின் காரணமாக சூரியன் ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது? Why sun gives light and heat energy due to one of the following reaction அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க கொஸ்டின்ல. யுரேனியம் அணுக்கருப்பிளவு, ஹைட்ரஜன் மற்றும் அதன் ஐசோட்டோப்புகளின் அணுக்கருப்பிணைப்பு, கார்பன் ஹைட்ரஜன் அணுப்பிணைப்பு, புளுட்டோனியத்தின் சிதைவுறிவதால் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரெண்டு வகையான எனர்ஜி இருக்கும். ஒன்று நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், அனதர் ஒன் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஃபிஷன்னா ரெண்டாக உடையிறது, ஃபியூஷன்னா ஒன்றா இணையிறது. ஓகே, யோசிச்சு பாருங்கள், ஒரு பொருளை ரெண்டாக உடைக்கிறோம், அப்பவும் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ரெண்டு பொருளை ஒன்றாக சேர்க்குறோம், அப்பவும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதில் யாருக்கு அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளே யோசிச்சாலே ஆன்சர் வரும். ரெண்டாக உடஞ்சிச்சுன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பொருட்களை ஒன்றா சேர்க்கும் பொழுது தான் அதிகமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ எப்பொழுதுமே அணுக்கரு பிளவு வினையை விட அணுக்கரு இணைவு வினையில் தான் அதிகமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்போ இங்கே
சூரியனில் நடைபெறக்கூடிய வினை என்ன வினை அப்படின்னு கேட்டாங்கன்னா, சூரியனில் நடைபெறக்கூடிய வினை அணுக்கரு இணைவு வினை. அணுக்கரு இணைவு, அதுதான் அணுக்கரு பிணைப்பு வினை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. எந்த அணுக்கரு அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் சேர்ந்து என்னவா மாறுது? ஹீலியமாக மாறுது. ஷார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமாக மாறும். அப்போ சூரியன்லேருந்து வெளிவரக்கூடியது ஹீலியம். ஓகே, ஹீலியம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எனர்ஜி தான் அது என்ன மாறுது? ஹீலியமாக மாறும்பொழுது நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி தான் சூரியன்லேருந்து கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய அட்மாஸ்பியரில் அதிகமான ஆட்டமாக இருக்கிறது யார்? ஹைட்ரஜன். அப்போ இந்த ஹைட்ரஜன் நிறைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜனோட இணைஞ்சு என்னவா மாறுது? ஹீலியமாக மாறும்பொழுது வெளிவரக்கூடிய ஆற்றல் தான் சூரியனிலிருந்து வெளிவரக்கூடியது. இந்த ஹைட்ரஜன்லாம் ஏது அப்படின்னா, நம்ம வானத்தில் பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் தெரியும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எதை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, அப்போ இங்கே பாருங்க, ஹைட்ரஜன் மற்றும் அதனுடைய ஐசோடோப்புகளின் அணுக்கரு பிணைப்பு அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபியூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் இட்ஸ் ஐசோடோப் அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்க. ஓகே, இப்போ இதில் நியூட்ரான் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 6ன்னு பார்த்துட்டோம். அப்போ புரோட்டான் 5, எலக்ட்ரான் 5, நியூட்ரான் 6. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா, நியூட்ரான் இல்லாத அணு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் பாருங்களேன், ஹைட்ரஜன்னா 1H1 அப்படின்னு போடணும். ஓகே, நைட்ரஜன் 14, ஹீலியம் இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் A-Z ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஏங்கிறது மாஸ் நம்பர், இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 1H1 இது போடுறேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? A-Z ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1 - 1 போட்டால் என்ன வரும்? 0ன்னு வரும். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி வருமானு கேட்டால் மீதி எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ வரும். ஓகே, நீங்கள் இது போட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் 0 தான் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. இதுக்கு 2 வரும், இதுக்கு வந்து 8 வரும், அதுக்கு வந்து 7 வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போ இது மட்டும் தான் 0 வரும். அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஆன்சர் வந்து யார் அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் அப்படின்றது தான். லாஸ்ட்டு பாருங்கள், நீரின் கிராம் மூலக்கூறு நிறை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கிராம் மாலிகுல் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஆன்சர் வந்து 18. இது எப்படி நம்ம போடுறது அப்படின்னு கேட்டால் H2O எடுத்துக்கோங்க, வாட்டர் H2O. ஓகே, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஹைட்ரஜனுக்கு 1H1, ஆக்சிஜன் 8, இங்கே 16. ஓகே, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது அதனுடைய மாஸ் மூலக்கூறு நிறை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இது எடுத்துப்போம். ஓகேவா? இதனுடைய இது எடுத்துப்போம், மாஸ் நம்பர் இருக்குல்ல, இதை எடுத்துப்போம். அப்போ பாருங்கள், ஒரு 1 தான், இதுக்கு 1, இதுக்கு எத்தனை இருக்குது? 16 இருக்குது. அப்போ டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு 17 வருது. ஓகே, அப்போ 17 கரெக்டானு கேட்டால் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, இன்னொரு ஹைட்ரஜனுக்கு 1. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வரணும்னா இதை நம்ம 2ன்னு மாற்றிக்கணும். அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை வரும்? 18 வரும். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 18 அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 25 கொஷின்ஸ் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ், ஓகேவா, அணுவை பற்றி மூலக்கூறுகளை பற்றி நம்ம வந்து இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 25 கொஷின்ஸு அதில் இருக்கக்கூடிய அந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷனுக்காக தான் இது ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நிறைய விஷயம் எனக்கு தெரியாது, புதுசாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கூட நீங்கள் அதை மறுபடியும் பார்த்து இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷினாக தான் கொடுத்துருக்குறோம். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனுக்கு இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். எல்லா டாப்பிக்லேருந்தும் ஒரு 25 கொஷின்ஸ் மாதிரி உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாம் வரைக்கும் வரும். ஓகேவா? சயின்ஸில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி நம்ம இதுக்கப்புறம் தரப்போகிறோம். ஓகே, அதை கரெக்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.